வணக்கம் நேயர்களே. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் கிளினிக் பற்றி சொல்லணும்னா சென்னை, கோவை, மதுரை போன்ற இடத்துல இவங்களோட கிளினிக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஹோமியோபதி மருத்துவம் இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹோமியோபதியில் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் எளிமையான சிகிச்சையில் அவங்க அழகாக கொடுத்துட்ருக்காங்க. மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக அவங்களுக்கு குணமாகிற ஒரு விஷயம் ஹோமியோபதி மூலமாக உங்களுக்கு அவங்க சிகிச்சை பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஹோமியோ கேர் இன்டர்நேஷ்னல் கிளினிக்ல இருந்து டாக்டர் மகேஷ்பதி சார் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு நம்ம டயபெட்டிஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டு வச்சுக்கலாம். சார்கிட்ட பேசலாம். ஹலோ சார். இப்போ சுகர் அப்படின்னா டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பணக்காரங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மூளை மூட்டை எங்கே யார் யார் இருக்காங்க எல்லாருக்குமே அந்த ஒரு வியாதி இருக்குது எல்லாருக்கும். ஸோ எதனால் இந்த சுகர் பிரச்சனை வருது, ஏன் வருது கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இன்றைக்கி சுகர் பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு முதல்ல பார்க்குறோம் அப்படின்னா, சுகர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது இட்ஸ் இன்சுலின் ரிலேட்டட் ப்ராப்ளம் சொல்லுவோம். அதாவது உடம்புல தேவையான இன்சுலின் சுரக்காட்டியும் அந்த இன்சுலினை உடம்பு யூஸ் பண்ணாமல் போனாலும் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது தான் சுகர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 டைப் சொல்லுவோம். டைப் 1, டைப் 2, இன்னொன்று ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். டைப் 1 டயபெட்டிஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் எ ஜெனட்டிக் ரிலேட்டட். அதாவது பார்த்தீங்கன்னா பிறக்கிற குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையோடு வரும். ஸோ அதாவது குழந்தையிலேயே இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி சிறு வயதுலேயே பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. அதோட ஒன்று. ரெண்டாவது டைப் 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அது என்னென்னா இட்ஸ் சப்போஸ் டு பி ஒரு 40+, 50+ல தான் தொடங்குற அந்த சுகர் எல்லாருக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். இதுக்கு பரம்பரைத்தன்மைன்னு உண்டு. பரம்பரைத்தன்மை இல்லாமலும் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா பரம்பரையில் இருந்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வரும். ஆனால் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி இப்போ மட்டும் வரும். இட்ஸ் எ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி அப்போ இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடிய சுகர் லெவல் எலிவேட் ஆயிரும். அந்த சுகரை கண்ட்ரோல் பண்ணி அந்த குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னால் தொந்தரவு கிடையாது. அந்த சுகர் வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணாட்டி திருப்பி குழந்தைக்கும் வளர்ச்சியும் பாதிக்கும்ன்றதுனால அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணி குழந்தை பிறந்தாச்சுன்னா அவங்களுக்கு திருப்பி சுகர் வராது. ஒரு சிலருக்கு மட்டும் அதன் பிறகு திருப்பி தேவைப்பட்டால் வருது. மற்றபடி ஸோ இந்த டைப் 1 அண்ட் டைப் 2 அப்படின்றது காமன். இதில் டைப் 2 டயபெட்டிஸ் அந்த 40+ல தொடங்குறதுன்றது தான் இன்றைக்கி ரொம்ப பொதுவாக இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் 40+ அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு ஒரு டவுட் ஒன்று வருது. எதுக்கு சார் 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே சுகர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினான காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 40 அப்படின்னு சொன்னதே தப்பு தான். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25, 26 வயசுலேயே இன்றைக்கி சுகர் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் வருது, எதனால் வருதுன்றது பர்டிகுலராக சொல்ல முடியாது. பட் ஆனால் இதோட காரணங்கள் வேறு. ஸோ சுகரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா, நான் சொன்னது தான், உள்ளுக்குள்ளே ஹார்மோன் இன்சுலின் அப்படின்றது செக்ரெட் ஆகுது. அந்த இன்சுலின் சுரக்கிறது குறைஞ்சாலும் அந்த இன்சுலினோட யூஸ் பண்ணுறது குறைஞ்சாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி எத்தனை வயசு, இன்றைக்கி 22 வயசு 23 வயசில் இருக்கிறவங்க சுகர்னு டயக்னோஸ் ஆகுது. அவங்களுக்கு பார்த்தா ஆக்சிடென்ட் எல்லாம் தான். மாஸ்டர் செக்அப் போகிறாங்க, திடீர்னு பார்த்தா சுகர் லெவல் ரைஸ் ஆகிருக்குன்னு வருது. ஈவன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது. ஸோ அதன் காரணம் பார்த்தா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சுகரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைஃப் ஸ்டைல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வயசு ரொம்ப குறைச்சலாகவும் வருது. ஸோ அப்போ காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது ஏர்லியாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு 40+, 50+ல வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு காம்ப்ளிகேஷன் 60, 70 அது பெருசாக தெரியாமல் போயிடுச்சு அந்த காலத்தில். இந்த காலத்தில் பார்த்தா சுகர்னால் வரக்கூடிய டெத்தும் அதிகமாகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக்ஸ் ஈவன் வித் டயபெட்டிக் பேஷண்ட். ஸோ சுகர்னால் இன்றைக்கி பாதிக்காத உறுப்பே கிடையாது, ஆர்கன்ஸே கிடையாது. இன்றைக்கி 8 to எங்கே வேணாலும் பாதிக்கலாம். சுகர் இஸ் எ சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த பணக்கார வியாதி அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் இப்போ மாறிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதிக பேருக்கு சுகர் இருக்குது. நீங்கள் உழைப்பாளிகள் கிராமத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறோம், அதையும் மீறி வருது. ஸோ அப்போ உழைப்புக்கு மட்டும் அல்லாமல் அதையும் மீறி ஒரு பிரச்சனை இருக்குன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். இத்தனை வயசுக்கு அப்புறமும் எங்களால சுறுசுறுப்பா இயங்க முடியுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் ஹோமியோ கேர் தான். மூட்டு வலியால் அவஸ்தைப்பட்ட எனக்கும் சரி, சுகரால் அவஸ்தைப்பட்ட என் மனைவிக்கும் சரி, இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல. தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். வயசாயிட்டாலே பெரியவங்களுக்கு வர 2 பெரிய பிரச்சனை, ஒன்னு மூட்டு வலி, இன்னொன்னு சுகர் ப்ராப்ளம். இந்த 2 பிரச்சனையால தான் பெரியவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இனிமே அந்த கவலைக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வந்தாச்சு. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. ஹோமியோபதி சிகிச்சையில உலகத்தரம் வாய்ந்த ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல்
இப்ப நம்ம பக்கத்திலேயே வந்தாச்சு. இனி மூட்டு வலி சுகர் ப்ராப்ளம் இல்லாம நம்ம வீட்டு பெரியவங்க ஜாலியா இருப்பாங்க. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282227700 9282227711. இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த சுகர் இதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்ட்டு ஏதாச்சும் இருக்கா சார்? இது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொன்னக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லேருந்து இதை தடுக்கிறதுக்கானதும் நம்ம புரிஞ்சிக்கலாம். அதாவது சுகர்ன்றது இன்றைக்கி காரணமாக நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் அதாவது பரம்பரையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு முன்னாடி கேர் எடுத்துக்கணும். இன்றைக்கி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் இருக்குதுன்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒரு 30+ அப்படின்னு போகும்போது அவங்க ஜாக்கிரதையாக இருந்து தான் ஆகணும். வருஷத்துக்கு ஒரு முறை சுகர் செக் பண்ணிக்கிறது. மற்றபடி ஃபுட் ஸ்டைல் தேவையில்லாத அதிக ஜங்க் ஃபுட்ஸை குறைச்சிக்கிட்டு டயட் மெயின்டைன் பண்ணுறது, உடம்போட வெயிட் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா வெயிட் ஜாஸ்தி ஆனாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம். ஸோ அதனால் அப்பயும் கூட சுகர் லெவல் வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இதையும் மீறி வருது அப்படின்றது காரணம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லா பக்கமும் இட்ஸ் எ காம்படேட்டிவ் வேர்ல்டு. ஸோ எங்கே பாரு எந்த நிமிஷமும் காம்படிஷன் தான். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற அந்த மன அழுத்தமும் இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இந்த மன அழுத்தத்தினால கூட சுகர் வருமா அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக மன அழுத்தத்தினால தான் இன்றைக்கி 23-24 வயசில் சுகர் வந்துக்கிட்டு இருக்குன்றது உண்மை. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி அலோபதி டாக்டர்ஸ்கிட்ட போனாலும் கூட நாங்கள் ஹோமியோபதி டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதாவது இந்த மன அழுத்தம் அதாவது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டியை நாங்கள் எப்போவுமே அசஸ் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் எங்களை பார்த்து சிரித்தாங்க. ஆனால் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸாக இப்போ அவங்களும் சார் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம்ன்றது ஒத்துக்கிறாங்க. அதாவது இது வந்து அவங்களையும் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து உண்மை. ஒரு மனிதன் அப்படின்றது ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே சொல்கிறது, நாங்களில் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறது ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை, ஈவன் மென்டலி வெல்பீயிங் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ டிசீசஸ் வராது அப்படின்றது தான் உண்மை. அந்த காலத்தில் டிசீசஸ் குறைச்சலாக இருந்ததுக்கும் அதுதான் ரீசன். தேவைகள் குறைச்சலாக இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்தது. இப்போ தேவைகள் அதிகமாகிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இதில் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே சுகர் வராமல் தடுக்கலாம். ஸோ அதற்கான ஒரு சில வகைகள் உண்டு. ஓகே டாக்டர், இப்போ வந்து சுகர் இதுதான் சுகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் வரும். ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்ததுன்னா வந்து சுகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா டெஸ்ட் பண்ணால் தான் வந்து சுகர் இருக்கா இல்லையான்ற விஷயம் நமக்கு தெரியும். நிறைய பேர் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க, போய் டெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா வராது. ஸோ அந்த வகையில் வந்து இதெல்லாம் வந்ததுன்னா சுகர் அப்படின்ற விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சுகரை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறோன்னா அறிகுறிகள் ஒரு காமன் அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலது இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அதிகமாக பசி எடுக்கிறது, சிறுநீர் அதிகம் கழிக்கிறது, அதே மாதிரி தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப பொதுவாக சொல்கிறது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா எய்தர் த வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக வெயிட் லாஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சடனாக பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோ குறைஞ்சிருக்கும் ஒருத்தருக்கு. நம்ம என்ன அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சுகர் இருக்கலாம். ஈவன் மற்ற டிசீஸில் கூட குறையும், தைராய்டு ப்ராப்ளத்துலாம் கூட குறையும். பட் நம்ம செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த சுகர் சிம்டம்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும்னா இது வந்து வேறுபடும். அதாவது சுகரை பொறுத்தவரைக்கும் டெஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு 110, அதாவது ஃபாஸ்டிங்கில் 80லேருந்து 110 இருக்குள்ளே இருக்கிறது நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். 140க்கு மேலே போகும்போது 110லேருந்து 140 மேலே போகும்போது டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து 130லாம் இருந்தால் ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரம் பிறகு போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னு சொல்லுவோம். அதை செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபுட்டு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 180 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 150லேருந்து 180. ஸோ ஒரு சிலருக்கு 190ன்றது கூட ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் வைக்கிறோம். பட் அதன் பிறகும் அதே லெவல் மெயின்டைன் ஆகும்போது தே ஆர் இன்டு டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது என்ன ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொன்னால் நான் இப்போ சொன்னது தான். அதாவது ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒருத்தருக்கு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 110 120 போகும்போது அவங்க வந்து கேர் எடுத்துக்க வேண்டிய டைம் அது. இது ஒரு வார்னிங் சிம்பிள். அதாவது யூ கேன் கெட் டயபெட்டிஸ் அப்படின்றத காட்டுறது. ஸோ பரம்பரையில் யாருக்குமே சுகர் இல்லாதவங்களுக்கும் இந்த லெவல் காட்டுச்சுனாலும் அவங்களுக்கும் அந்த அலர்ட்னஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தப்பிக்கலாம். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ அறிகுறிகளை பொறுத்தவரைக்கும் வேறுபடும். ஸோ அந்த அறிகுறிகளாக கூட இந்த பிளட் டெஸ்ட்டும் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற அறிகுறிகள்ன்றது இந்த காம்ப்ளிகேஷனும் சேர்ந்து வரும். ஒரு சிலர் கை கால் எரிச்சல் இருக்கிறது, மறுத்து போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டயர்ட் ஆவாங்க, அடிக்கடி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கூட ஒன் ஆஃப் த காமன் சிம்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ வந்து இப்படிலாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே இருக்கும்பொழுது சுகரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? இல்லை வந்துட்டு என்ன தான் பண்ணணும், சுகரை இதுவே பண்ண முடியாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் ஓகே டாக்டர், நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ
சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க. திருவண்ணாமலையிலிருந்து அன்பானந்தன் பேசுறேன் மேடம். டாக்டர் பேசணும். எனக்கு சுகர் இருக்கு மேடம். ஓகே சார், கண்டிப்பா நீங்க பேசலாம், பேசுங்க. சார் எனக்கு 3 வருஷமா சுகர் இருக்கு டாக்டர். சரி. வயசு 35 ஆகுது. ஓகே. அடிக்கடி உடம்பு ரொம்ப சோர்வாயிருது, ரொம்ப டயர்ட் ஆயிருது டாக்டர். அதனால வேலையில என்னால கவனம் செலுத்த முடியல, எந்த வேலையுமே செய்ய முடியல. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஹோமியோபதியில இருந்து நல்ல தீர்வு இருக்குது, இதை கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் டாக்டர் நீங்க எனக்கு தகுந்த ஆலோசனை சொன்னீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம் டாக்டர். கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கான ஆலோசனை இப்போ நான் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். ஒன்றுமில்லை, இப்போ இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா 35 வயது 3 வருஷமாக சுகர் இருக்குன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக 32 வயசில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சுகர் தொடங்கி இருக்குது. அண்ட் 3 வருஷமாக சுகர் லெவலும் கண்ட்ரோல் ஆகலை. இதுதான் இன்றைக்கி ரொம்ப ஒரு காமன் பிரச்சனையாக இருக்குது. அதாவது ஒரு சிலர் மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் கூட ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறோம். ஸோ இப்போ இவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையில் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம். 35 வயது அப்படின்னும் போது இவர் இமீடியட்டாக கேர் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி அதோட காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ணி கொடுத்தோன்னு சொன்னால் இன் ஃபியூச்சர் ஈ கேன் பி வெரி ஹெல்த்தி. சுகர் கியூர் பண்ண முடியுமா சார்? கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியுமா? இதில் ஹோமியோபதியில் ஏதாச்சும் மெடிசன்ஸ் இருக்கா? கண்டிப்பாக, நல்ல கேள்வி. அதாவது இந்த கேள்வியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், சுகர் அப்படின்றத க்யூர் அப்படின்ற அவசியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி இந்த சுகர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்கணும் இல்லைனோ இல்லாமல் போகணும் அப்படின்றது கிடையாது. இது ஒரு லெவல். இந்த லெவல் அப்படின்றது ஒவ்வொரு நேரமும் மாறும். நம்மளது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியும், சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு லெவல், சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஒரு லெவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் சுகரை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறோன்னா இதுதான் லெவல் அப்படின்ற ஒரு மாறும். அதை மெயின்டைன் பண்ணக்கூடியது இன்சுலின். அந்த இன்சுலின் அப்படின்றது சுரந்ததுன்னா தானாகவே உடம்பு அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்ம அந்த சுகரை கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கிறது தான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி சுகர் ஜாஸ்தியாகும் குறையும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அந்த பிரச்சனைன்னு வந்த பிறகு தான் தெரியும். அந்த பிரச்சனையாக வந்தது இன்சுலின் இல்லாத போகிறதுனால வராது. ஸோ இப்போ ஹோமியோபதியில் போகும்போது என்ன சொல்லணும், அதை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது ஹோமியோபதியால் முடியும். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மட்டும் அல்ல, உங்களுடைய இன்சுலின் செக்ரிஷனையும் காப்பாற்றுறது. ஏன்னா நீங்கள் சுகர் அப்படின்னு தொடங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை மாத்திரை தொடங்குவாங்க. அவங்க தொடங்கக்கூடிய சிம்பிள் மாத்திரையாக இருக்கும். மற்ற மருந்துகள் இப்போ ஹோமியோபதியில் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போயிட்டு ஈவன் கடைசி இன்சுலின் இன்ஜெக்ஷன் போகிற அளவுக்கு மருந்துகள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது காரணம் என்னென்னா அந்த இன்சுலின் செக்ரேஷன் உடம்புக்குள்ளே குறைய நம்ம வெளியிலேருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளோட தேவைகள் அதிகமாகுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்க என்ன மெடிசன் எடுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஆனால் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வருது. அது என்ன அப்படின்னா சுகர் அப்படின்றது என்ன, குளுக்கோஸ். அதாவது உடம்புல ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ். அந்த இன்சுலின் என்ன பண்ணுதுன்னா அந்த குளுக்கோஸை கொண்டு போய் மற்ற ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுக்குது. இட்ஸ் எனர்ஜி. அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரத்த ஓட்டம் எல்லா விஷயத்துக்குமே, ஈவன் நரம்புகளுக்கு எல்லாத்துக்குமே இப்போ எல்லா டிஷ்யூஸ்க்கும் கொடுக்குது. அப்போ என்ன ஆகும், அந்த இன்சுலினோட உடம்பு செக்ரிஷன்ஸ் குறையும் போது இந்த 2 விஷயம் நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவல் ஏறுறது பிளட்டில். ரெண்டாவது அதோட வேலை என்ன, இந்த குளுக்கோஸை கொண்டு போய் எங்கேயோ கொடுத்துட்டு இருந்தது இல்லையா அந்த டிஷ்யூஸ்க்கு, கொடுக்காது. அப்போ என்ன ஆகும், இனிஷியலாக உங்களுக்கு சுகர் லெவல் ரைஸ் ஆகிறது மட்டும்தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்கன் அதோட யூசேஜ் குறைஞ்சி போச்சோ அது மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய காம்ப்ளிகேஷன்ஸாக வரும். ஏன்னா நீங்கள் சுகர் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிளட் குளுக்கோஸ் மட்டும் இல்லை, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவென்ட் காம்ப்ளிகேஷன். என்ன டு ப்ரிவென்ட் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா சுகர் அப்படின்றது 8 to எங்கே வேணாலும் பாதிக்கலாம். இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் கண்ணை பாதிக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதயத்தை பாதிக்கும், பிறகு பார்த்தீங்கன்னா கிட்னியை பாதிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஈஸியாக பிரிக்கணும்னு சொன்னால் வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன், நியூரல் காம்ப்ளிகேஷன் சொல்லுவோம். இந்த நரம்புகள் பாதிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுவாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரோபத்தின்னு சொல்லுவோம். அதில் தான் இந்த கை கால், அதாவது பார்த்தீங்கன்னா பாதம் எரிச்சல் வர்றது, குத்துறது எல்லாமே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்து போகிறது எல்லாமே. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா அடுத்தடுத்த கட்டங்களில் தான் இந்த டிசீஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டோம்னாலே தே கேன் பி ஃப்ரீ. ஸோ இந்த க்யூர்ன்ற வார்த்தை என்ன ஆகுதுன்னா ஒரு சிம்பிள் அலர்ஜி கேட்கலாம், ஒரு ஆஸ்துமா கேட்குறீங்களா, அதுக்கே பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரீட்மெண்ட்டில் க்யூர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஹோமியோபதி அதை க்யூர் பண்ண முடியும்னு சொல்கிறோம். ஏன்னா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அலர்ஜி ரிலேட்டட், ஒரு ஃபங்க்ஷனல். பட் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரல், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் ரிலேட்டட். அண்ட் ப்ளஸ் இது பேலன்ஸ்டாக இருந்தால் போதும். ஏன்னா சுகர் பார்த்தீங்கன்னா அதிகமானாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஸோ அதிகமாச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னக்கூடிய இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் மொத்தம் வரும். திடீர்னு சுகர் லெவல் குறைஞ்சதுனாலும் ஈவன் இட் கேன் லீட் டு டெத்துன்னு சொல்லுவோம். இட்ஸ் அன் ஹைப்போவாலமிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெத்தும் வரும். ஸோ அதனால் இன்றைக்கி சுகர் லெவலை என்ன பண்ணணும்னா கண்ட்ரோலில் தான் வைக்கணும். ஸோ அதை தான் இன்றைக்கி மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி சுகர் லெவல் கண்ட்ரோல்ன்றதும் க்யூர்ன்றதும் குழப்பிக்கிறாங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் எங்கள் ட்ரீட்மெண்ட்டே தொடங்குறோம்.
ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம முதல்ல மருந்துகள் மூலமாக கண்ட்ரோல் கொண்டு வருவோம். பிறகு அவங்களுடைய டயட் அண்ட் எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். பிறகு அவங்களோட ஏஜ் இப்போ ஒரு 35 வயசில் ஒருத்தர் பேசினார், அவரோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய மருந்துகள் அதை அவர் கண்ட்ரோல் பண்ணும்போது மருந்துகளை நிறுத்தினாலும் மெயின்டைன். ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்து பேசிக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நான் கோமதி பேசுறேன், மதுரையிலேருந்து. ஓகே டாக்டர் பேசலாமா? கேளுங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க கோமதி. வணக்கம் சார். எனக்கு வந்து ஒரு 15 வருஷமா சுகர் பிரச்சனை இருக்குங்க சார். சரி. இப்போ ஒரு 5 வருஷமா இன்சுலின் போட்டுட்டு இருக்கேன். சரி. ஆனாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. இன்சுலின் லெவல் வந்து கூட்டி குறைக்கிறாங்க, சரி. ஆனாலும் எனக்கு கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது சார். இப்போ வந்து இன்சுலினோட சேர்த்து டேப்லெட்டும் போடுறேன், கொலஸ்ட்ராலுக்கும் மருந்து எடுத்துக்கிறேன் சார். இப்போ வந்து டாக்டர் வந்து கண்டினியூஸா அந்த இன்சுலின் வந்து லைஃப் லாங் போடணும்னு சொல்றாங்க. சரி. இப்போ எப்படிங்க சார் ஹோமியோபதியில இந்த இன்சுலின் நிறுத்திட்டு வெறும் மாத்திரையிலே கண்ட்ரோல் பண்ண முடியுங்களா சார்? கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோமா, தாராளமாக பண்ணலாம். எங்கள் கிளினிக் வந்தீங்கன்னா சரி பண்ணலாம். மதுரைக்கு தானே, மதுரையிலேயே பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, கேட்டது 4 கேள்வி 4 வரியாக இருந்தாலும் அதோட பதில் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருந்த ஒரு சில விஷயங்களும் கலந்து தான் வருது. அதாவது வந்து பார்த்தா 15 வருஷமாக இருக்குது, இப்போ 5 வருஷமாக இன்சுலின் எடுத்தும் லெவல்ஸ் குறையலை, இன்சுலினோட ரைஸ் அண்ட் இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அப்படின்றது என்ன அப்படின்னா, நான் சொன்ன அந்த இன்சுலினோட ஃபங்க்ஷன்ஸ் குறையிறது தான். ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வயசு இருக்குது, அதையும் நம்ம கேட்கல. ஸோ அதனால் அதையும் பார்க்குறோம். ப்ளஸ் இவங்களோட லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். பிறகு அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதையும் நம்ம கிளியர் பண்ணணும். ஏன்னா இப்போ கொலஸ்ட்ரால் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ஸோ அப்போ கார்டியாக் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கக்கூடிய 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கார்டியாக் ப்ரிசர்வேட்டிவ் ட்ரக்ஸ் தொடங்கிடுறாங்க. அதாவது ரத்தம் வந்து கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரக் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே புரிகிற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா பக்கமும் தொடங்கிடுது. ஏன்னா பிகாஸ் அந்த வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் இல்லாட்டி ரத்த ஓட்டம் பாதிக்கும். ரத்த ஓட்டம் பாதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ இப்போ இவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக சரி பண்ணலாம். அதாவது இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஹோமியோபதியில் என்ன பண்ணுவோன்னா இமீடியட்டாக அந்த இங்கிலீஷ் மருந்து நிறுத்த மாட்டோம். ஸோ அதாக கூட ஹோமியோபதி மருந்து தொடங்குவோம். எனர்ஜி இருக்கிற வரைக்கும் தான் வெற்றி நம்ம கையில இருக்கும். என்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஆஸ்துமா அலர்ஜினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நோ ப்ராப்ளம், தேங்க்ஸ் டு ஹோமியோ கேர். ஒரு சாதனையாளரா இருக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எத்தனையோ மருத்துவ முறைகள் இருந்தும் இதுக்கு சரியான தீர்வு கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இனி இதுக்கெல்லாம் ஒரு சூப்பர் தீர்வு கிடைச்சாச்சு. ஆஸ்துமா, அலர்ஜிக் ப்ராப்ளம் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு தர ஹோமியோபதி சிகிச்சை இங்க வந்தாச்சு. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் உலகத்தர ஹோமியோ சிகிச்சை வழங்கும் நம்பகமான மருத்துவமனை. இனி உங்களின் வெற்றி கை கெட்டும் தூரத்தில். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், நமது ஆரோக்கியத்தின் அஸ்திவாரம். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282277700 9282277711. இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. ஸோ அதுதான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நிறுத்தினா இமீடியட்டாக சுகர் லெவல் ரைஸ் ஆகிடும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இங்கிலீஷ் மருந்தாக கூடிய தான் ஹோமியோபதி தொடங்கும். என்ன சார் எனத்தையும் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஹோமியோபதி மருந்து உங்களோட கண்ட்ரோல் கொண்டு வரவிருக்கும் அந்த இங்கிலீஷ் மருந்தோட லெவலும் போகும். ஒன்ஸ் உங்களோட ஹோமியோபதி மருந்தோட லெவல்ஸ் நல்லா உங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வரும்போது, உங்களோட சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட அலோபதி மருந்துகளை குறைப்போம். ஸோ இது ரெண்டும் ஒன்றா எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கும் இல்லை. அதனால் உங்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட மதுரை கிளைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட டீட்டெயிலாக சொல்லிவிட்டு உங்களோட ட்ரீட்மெண்ட் தொடங்கிக்கலாம். இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிட்டாலே வந்து சுகர் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு மித்துன்னு சொல்லலாம். அதாவது எல்லாருமே சொல்லக்கூடியது அரிசி அரிசி அப்படின்ட்டு. இன்னொருத்தர் ஸ்வீட் சாப்பிட்டாலே சுகர் வந்துடும் அப்படின்வாங்க. அதனால் நான் ஸ்வீட்டே சாப்பிட்றதில்ல சார் அப்படின்னு சொல்லி வர பேஷண்ட்ஸ்லாம் இருக்குது. அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் அப்படின்றது என்னென்னா கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா என் ப்ராடக்ட் வந்து குளுக்கோஸ் தான். ஸோ அப்போ அந்த அரிசின்றது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா அரிசி விஷயங்களை கொஞ்சம் குறைங்கன்னு சொல்கிறோம். அதனால் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் அப்படின்றது உடம்புக்கும் தேவை. இந்த குளுக்கோஸ்ன்றவனே எல்லாரும் நம்ம எதிரின்னு நினைக்கிறது இல்லை, அதுதான் நம்மளுடைய உடம்போட ஃபுல் எனர்ஜி. இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதுதான். அது என்ன ஆகுதுன்னா அந்த இன்சுலின் அப்படின்றது உடம்புல சுரக்காதப்போ தான் இந்த குளுக்கோஸ் நம்மளுக்கு எதிரி ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்றது ஒரு பக்கம்னா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை சரி பண்ணக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனை தான் அடுத்த பக்கம். ஏன்னா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்த மாதிரி இந்த பணக்கார வியாதி ஏழை வியாதின்னு சொல்கிறோமே, இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள் என்னென்னா இந்த இன்சுலின் செக்ரீஷன்ஸ் குறையாது.
ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் நடக்குது அப்படின்றது நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. அது பல காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் இதுதான் ரீசன் சொல்லலை. இது வந்து இதன் மூலமாக இது நடக்குதுன்னு தெரியுதே தவிர எதனால் இந்த இன்சுலின் குறையுது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால் இந்த அரிசி அப்படின்ற பயம் இருக்குது எல்லாருக்குமே. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தப்பான கான்செப்ட் தான். ஓகே சார், அப்போ என்னென்ன சார் சாப்பிடலாம்? சுகர் இருக்கவங்க வந்து என்ன மாதிரியான சாப்பிடலாம், எப்படி தவிர்க்கலாம்? நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுகர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சுகர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்க்கரை அப்படின்றத நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மை தான், இந்த டைரக்ட் சுகர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி சுகர் வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா அதில் வந்து இட் இஸ் ரிச் இன் கார்போஹைட்ரேட். ஸோ குளுக்கோஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக நம்ம வந்து குறைக்க சொல்கிறோம். மற்றபடி ஸ்வீட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஏன்னா எல்லாமே எந்த ஸ்வீட்டுமே சாப்பிட்றதில்ல சார், காஃபி கூட குடிக்கிறது இல்லை, ஏன்னா அதில் சுகர் போடணும் அதனால் வேணான்னு சொல்லிட்டு அப்படின்வாங்க. அப்படி இல்லை. இதில் வந்து என்ன சொல்கிறோம்னா இட்ஸ் எ பேலன்ஸ் டயட். அதாவது சாதாரணமாக என்ன சொல்கிறோம், கார்போஹைட்ரேட் ப்ராடக்ட்ஸை குறைச்சிக்க சொல்கிறோமே தவிர அவாய்ட் பண்ண சொல்லலை. ஏன்னா உடம்புக்கு தேவையான குளுக்கோஸும் தேவை. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், அரிசி கலந்த விஷயங்களை நைட்டில் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவு ரவை, கோதுமை அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சாப்பிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரிசி அதாவது சாப்பிடக்கூடியது லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சில மாடிஃபிகேஷன் சொல்கிறோம். அதாவது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானது என்னென்னா சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே அட் லெஸ் குவான்டிட்டி அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. சாப்பிட்றது ஒரு 5 மணி நேரம் கேப் விடுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 3 hours ஒன்ஸ் எதனா சாப்பிடணும். அது என்ன சாப்பிடணும் அப்படின்னா திருப்பி அகைன் சமோசா, முறுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதில்ல, ஹெல்த்தி ஃபுட். சாதாரணமாக நான் என்ன சொல்லுவேன்னா ஈஸி அட்வைஸ் கொடுக்குறது மக்களுக்கு வந்து. ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசிக்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் என் பேர் பிரீத்தி. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, டாக்டர்கிட்ட உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. சரிங்கம்மா. சொல்லுங்கள் பிரீத்தி. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், எனக்கு வந்து 28 வயசு ஆகுது. சரி. 2 வருஷமா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு டாக்டர். சரி. என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரியிலயும் அப்பா அம்மா 2 பேருக்குமே டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கு, சுகர் பிரச்சனை இருக்கு. சரிங்கம்மா. அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷமா இந்த பிரச்சனை தொந்தரவுகள் இருக்கு. சரி சரி. மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன் நான், நார்மலா இருக்கு. இப்போ எனக்கு ரத்தத்துல வந்து சுகரோட லெவல் நார்மலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பாதம் எரிச்சல் அதிகமா இருக்கு, வெடிப்பு விடுது, பசி நிறைய இருக்கு, தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கு டாக்டர். இதுக்கு எதனா தீர்வு இருந்தா சொல்லுங்க டாக்டர். கண்டிப்பா சரி பண்ணலாமா. ஸோ உங்களுக்கு வந்து ஹோமியோபதி மருத்துவம் சரி பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஒன்றுமில்லை. இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வயது 28, பட் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவன் இட் இஸ் கெட்டிங் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதாவது இவன் வந்து சுகர் லெவல் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாத எரிச்சல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நியூரோபத்திக் சிம்டம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸுக்கும் இந்த சிம்டம்க்கும் மாறும். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே சொல்கிறது தான். இன்றைக்கி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 400 அப்படின்னு சொல்லி இது டெஸ்ட் பண்ணும்போது தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு சிம்டம் கூட இருக்குது. இப்போ டெஸ்ட் பண்ணக்கூடிய லெபார்ட்டரி ஆள் தான் பயப்படுவாங்க. அதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்டம்ஸ் எங்கேயோ 400 இருக்க மாதிரி அந்த சிம்டம்ஸ் காட்டும். ஸோ அதனால் சுகரை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் எப்போவுமே நம்ம முக்கியமாக பார்க்குறோம். ஒன்று பிளட் ரிப்போர்ட், 2வது அவங்களுடைய அறிகுறிகள். ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சுகர் பேஷண்ட். ஸோ இப்போ இவங்க சொல்கிறது பிரகாரம் பார்க்கும்போது சுகர் லெவல் கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னாலும் ஏன்னா அக்கார்டிங் டு மீ இட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், இட் இஸ் கெட்டிங் ப்ராக்ரஸ்ட். அதாவது ஏன்னா இன்றைக்கி வந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது அந்த பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் காட்டுற மாதிரி காட்டும் லேப் ரிப்போர்ட்டு, ஆனால் அடுத்தடுத்த அறிகுறிகள் வந்துடும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வி நீட் டு அவாய்ட். ஓகே சார், இப்போ வந்து டயட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே காலர் வந்துட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டயட்டை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக. அதாவது இந்த வந்து பார்த்தா உணவு கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அந்த உணவு கட்டுப்பாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உணவு அவாய்ட் பண்ணுறது இல்லை. இது வந்து எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா லெஸ் குவான்டிட்டி அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். நான் எங்கே சார், நான் வெளியில் வேலை செய்கிறேன் சார், எப்படி சார் அப்படின்னு சொன்னால் திருப்பி உங்கள் உடம்பு தான் கெட்டு போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டிலேருந்தே கொண்டு போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்றோம், திருப்பி பார்த்தா நடுவில் ஒரு வேக வச்ச காய்கறிகளோ சுண்டலோ இல்லாட்டி பழம் நறுக்கின பழம் இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணலாம். திருப்பி அதுக்கு அடுத்த லஞ்சு, திருப்பி பிறகு ஈவினிங் ஒரு பிரேக் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த பிரேக் அதாவது 1 மணிக்கே சாப்பிட்றேன், திருப்பி 4 மணிக்கு எதனா ஒரு ஐட்டம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமானது. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஃபைபர் ரிச் ஃபுட், இட் வில் ஆட் அப். தென் அகைன் நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இல்லை கோதுமையில் செஞ்ச எண்ணெய் பண்டம் இல்லாட்டி இது கோதுமை ரவையில் செய்கிறது, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா 2 விஷயம் இதில் இருக்குது. அதாவது சுகர் லெவல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகும் நார்மலாக. ஸோ அப்பப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா தட் வில் ஸ்டார்ட் மெயின்டைனிங், அது ஒரு ரீசன். 2வது இந்த சுகர் லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுன்றது அதிகமாகும் போது தான் உங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம் வரும். ஸோ அதையும் இது ப்ரிவென்ட் பண்ணும்.
மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து தான் சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகாது. ஸோ திருப்பி மருந்துகளோட தேவைகள் தான் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அதுதான் முக்கியம். இப்போ ஹோமியோபதி மருத்துவ முறையில் போகும்போது மருந்து என்ன பண்ணுதுன்னா உங்களோட இன்சுலின் செக்ரேஷன்ஸை போய் இம்ப்ரூவ் பண்ண போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு சாதாரணமாகவே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப வேகமாக வித்தியாசம்ன்றது வரும். ஸோ அதனால் இந்த உணவு கட்டுப்பாடு முக்கியம். இதாக கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நடைபயிற்சி வாக்கிங் கண்டிப்பாக வேணும். ஏன்னா வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் எதுக்கு சொல்கிறேன்னா ஈவன் எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட there are some insulin is secreted from skeletal musclesன்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் கூட ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் மக்களுக்கு சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக அரை மணி நேரம் வாக்கிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயட் கண்ட்ரோல், இது ரெண்டும் இருந்தாங்கன்னு சொன்னால் ஈவன் சுகர் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஈவன் க்யூரே பண்ணிக்கலாம். அவங்க அதாவது இந்த வார்த்தையை க்யூர் நான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறேன்னா அதாவது உள்ளுக்குள்ளேருந்து கண்ட்ரோல் வந்தது அப்படின்னு சொன்னால். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஸ்டேஜில் இப்போ எங்ககிட்ட வராங்க இல்லை இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸ் வராங்கன்னு சொன்னால் எந்த மருந்துகளுமே இல்லை ஹோமியோபதி மருந்துகள் மட்டும் தொடங்கி அவங்களோட டயட் அண்ட் எக்ஸசைஸ் பர்ஃபெக்டாக இருக்கும்போது ஈவன் ஹோமியோபதி மருந்து நிறுத்திய பிறகும் அவங்களோட சுகர் லெவல் மெயின்டைன் ஆகிற கேசஸும் எங்ககிட்ட உண்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் க்யூர்னு சொல்கிறது, ஆனால் பேஷண்ட் வில் டேக் இட் as a cure because he is not taking any medicine, he is going with regular exercise and diet, his sugar level is controlled. ஸோ அதனால் அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒன்ஸ் அதாவது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் வரணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர அவங்களோட ஸ்டெப்ஸும் முக்கியம். ஸோ இந்த டயட் அண்ட் எக்ஸசைஸ் கரெக்டாக இருந்து மருந்தும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டயபெட்டிஸை பற்றி வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு கூட ஷேர் பண்ணிட்டீங்க. அது மட்டும் இல்லை வந்து க்யூர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து கம்மி பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே நிறைய விஷயங்கள் தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டாக்டர். வியூவர்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தினால டயபெட்டிஸ் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், எல்லாருக்குமே வந்து க்யூர் ஆகாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டாக்டர் சொன்ன நிறைய விஷயங்களால் உங்களுக்குள்ளேயே ஒரு ஹோப் இருக்கும், க்யூர் ஆகிடும் அப்படின்ற ஹோப். கண்டிப்பாக வந்து போயிட்டு டேரெக்டாக ஹோமியோ கேரில் போயிட்டு மீட் பண்ணி அதுக்குண்டான சிகிச்சை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸை பற்றின விஷயங்கள் வந்து ஷியராக வந்து இந்த க்யூர் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது. இது போல் வேறு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். கண்ணுக்குட்டி, செல்லுக்குட்டி, ஜூ 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 ஜூ. குழந்தை செல்வம் எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சந்தோஷத்தை எங்க அனுபவிக்க முடியாம போயிடுமோன்னு பயந்த காலம்லாம் இருந்தது. ஆனா நல்ல வேலையா ஹோமியோ கேர் போனோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ எங்க கூட கொஞ்சம் விளையாட எங்களுக்குன்னு ஒரு குழந்தை. ஹோமியோ கேருக்கு நன்றி. ஒரு பெண் முழுமை அடையறதே தாய்மை அடையும் போதுதான். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைய பெண்களுக்கு கிடைக்கிறது இல்ல. பெண்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய குறையா இருக்கிற இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு இப்போ ஒரு சந்தோஷமான தீர்வு வந்தாச்சு. உலகத்தர ஹோமியோபதி சிகிச்சையை உங்கள் அருகில் கொண்டு வந்து தரும் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல். நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். இனி நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாக்க இவங்க இருக்காங்க. நம்பி வாருங்கள், நலன் அடையுங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல், சென்னை, கோவை, மதுரை. தொடர்புக்கு 9282227700 9282227711.